Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 5.5 லட்சம் அரசு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என கூறி இளைஞர்களின் நம்பிக்கையை சிதைத்து பட்டை நாமம் போட்டுள்ள திமுகவிற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கூறியுள்ளார். காணொலி வாயிலாக அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். நகராட்சி நிர்வாகத்துறையிலே பணி நியமனத்திலே முறைகேடு 150 பேரிடம் லட்சக்கணக்கிலே லஞ்சம், விசாரணையை தொடங்க டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம். இது இளைஞருடைய நம்பிக்கை சிதைப்பதாக அமைந்திருக்கிறது. நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஏழை எளிய பட்டம் படித்த அந்த குடும்பத்தை சேர்ந்திருக்கிற சாமானிய வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு தங்களுடைய எதிர்காலம் என்னாகுமோ என்கிற நம்பிக்கை சிதைக்கிற செய்தியாகத்தான் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அரசு அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது. இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள மேலும் பலரை கண்டறிய விரிவான விசாரணை தேவை என்று கருத்து சொல்லியிருக்கிறார்கள். தமிழக டிஜிபி இந்த முறைகேடு தொடர்பாக விசாரணை விரைவில் மேற்கொள்ள வேண்டும் என அந்த கடிதத்திலே கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இதில் சுமார் 800 கோடிக்கு மேல் பண பரிமாற்றம் நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. ஆகவே இந்த இளைஞருடைய நம்பிக்கை சிதைத்து இளைய சமுதாயத்திற்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிற இந்த அரசனுடைய உண்மை முகத்தை தோலுரித்து காட்டி 50 லட்சம் தனியார் வேலை வாய்ப்பும் 5.5 லட்சம் அரசு வேலை வாய்ப்பும் தருவோம் என்று சொல்லி ஒட்டுமொத்த இளைய சமுதாயத்திற்கும் இன்றைக்கு பட்டை நாமம் போட்டிருக்கிற இந்த மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்டிட மக்களாட்சியை மீண்டும் மலரச் செய்வோம். மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதுவோம். நன்றி, வணக்கம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.